இயக்கத்தில் இறங்கிய உடனேயே தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய குடும்பம் என்பது செல்வ செழிப்பான குடும்பம் என்பதால், ஈரோட்டில் அவர்களுக்கு மரியாதை இருந்ததால் அரசினுடைய பிரதிநிதியாக அவரை வரவேற்பதற்கு மன்னருடைய ஆட்சியின் அடிப்படையிலே போனார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு நான் அரசை எதிர்த்து போராட வந்திருக்கிறேன் என்று கோயில் தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கிளர்ச்சியை முன்னின்று நடத்துகிறார். மிகப்பெரிய போராட்டம், மக்களை திரட்டுகிற போராட்டம். தந்தை பெரியாரை கைது செய்கிறார்கள், 1 மாதம் சிறையில் அடைக்கிறார்கள். சரி, தந்தை பெரியார் அவர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள், அவ்வளவுதான். ஏற்கனவே போராடிய கேசவ மேனனையும் TK மாதவனையும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டார்கள். நம்மளை சிறையில் அடைத்ததால் தான் போராட்டுவதற்காக ஈரோட்டிலிருந்து ராமசாமி பெரியாரை அழைத்தோம், அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இனி போராட்டம் என்னாவது என்று நினைத்தார்கள். அப்படி கைது செய்து தந்தை பெரியாரை சிறையில் அடைத்த உடனேயே தமிழ்நாட்டிலிருந்து ராஜாஜி வீரமாக வரலாறை எல்லாம் தீட்டினார், தீரர் தந்தை பெரியார் என்றெல்லாம். ஆனால் தந்தை பெரியார் அதோடு நிற்காமல் ஈரோட்டுக்கு தந்தி கொடுக்கிறார். கள்ளுக்கடை மறியலிலே போராடிய தன்னுடைய மனைவி நாகம்மையாரையும் தன்னுடைய தங்கை கண்ணம்மாளையும் போராட்டத்திற்கு வைக்கத்துக்கு அழைக்கிறார். கேரள மாநிலம் வைக்கத்திற்கு அவர்களை வர வைத்து அங்கே மீண்டும் அவர்களை வைத்து கிளர்ச்சியை தொடங்குகிறார். நாகம்மையார், கண்ணம்மாள், ஐயாமுத்து, பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து வைக்கம் போராட்டத்தை மேலும் தொடங்குகிறார்கள். மன்னருடைய மறைவை ஒட்டி தந்தை பெரியார் விடுவிக்கப்படுகிறார். விடுவிக்கப்பட்டவுடன் அவரை வெளியில் அனுப்புவார். கேரளா விட்டு போங்கள் என்று சொன்னால் மீண்டும் போகாமல் மீண்டும் கிளர்ச்சியை தொடங்குகிறார். எதற்காக இந்த போராட்டம்? கேரளாவினுடைய மகாதேவர் கோயில் தெருக்களில் நடக்க வேண்டும், மனிதர்கள் நடக்க வேண்டும், மனிதர்கள் தான் அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம். அந்த போராட்டத்தை தந்தை பெரியார் தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்து மீண்டும் விடுதலை அடைந்த பின்னும் மீண்டும் கிளர்ச்சியை தொடங்குகிறார். அது பெரிய கிளர்ச்சியாக விடுகிறது. மக்களிடத்திலே பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது. எல்லா இடங்களிலும் சத்தியாகிரகம், மக்கள் அலையலையாக வருகிறார்கள். கோயில் தெருக்களில் நடக்க வேண்டும், சாதி ஒழிய வேண்டும்,